Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற அஃபிலியேட்டட் லா காலேஜஸாக இருக்கட்டும், சோயலாக இருக்கட்டும், 3 இயர்ஸ் எல்எல்பிக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. அதே போல் இந்த இயர் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் 3 இயர்ஸ்க்கு அப்ளிகேஷன் பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் வந்து தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா வந்து 5 இயர்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து இதில் தான் மெயின் அப்ளை பண்ணதும், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வெளியிட்டதும் இதிலே தான். அதுக்கப்புறம் வந்து இதிலே தான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எப்போ வந்து 3 இயர்ஸ் அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டுன்றது தெரிய வந்துடும். அது இல்லைன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்களோ அப்போ நான் வீடியோவை நான் மேக் பண்ணி போகிறேன், அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் கேட்டிருக்கீங்க எப்போ வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு. நான் பர்சனலாக என்ன நினைக்கிறேன்னா இந்த மந்த் எண்டு, அதாவது 25க்கு மேலே ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன் இது இவ்வளோ டிலே ஆகுதுன்னா 3 இயர்ஸ்க்கு மட்டும். இப்போ அந்த 3 இயர்ஸ் எல்எல்பி படிக்க வரவங்க எல்லாமே வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் வருவாங்க. இப்போ வந்து எப்பயோ வந்து டிகிரி முடித்தவங்களுக்குலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த இயர் 2024 வந்து அவங்களுடைய 3 இயர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் ஒவ்வொரு டேட் வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஆனது நடந்து அதுக்கப்புறம் ரிசல்ட் வரணும். அந்த மாதிரி முடிஞ்சால் தான் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் முடிஞ்சால் தான் அவங்க அப்ளை பண்ணுறதுக்காக ஏதுவாக இருக்குன்றதுக்காக தான் 3 இயர்ஸ்க்கு மட்டும் இவ்வளோ லேட்டாக வந்து அப்ளிகேஷன் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த மந்த் எண்டு அல்லது நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபஸ்ட் வீக்லேயே வந்து ஜூலை ஃபஸ்ட் வீக்லேயே வந்துட்டு அப்ளிகேஷன் வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ரெண்டாவது கொஸ்டினான கட் ஆஃப் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த இயர் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக சொல்லணும்னா அப்படி தெரியாது. ஆனால் வந்து 2022-23 வந்து எவ்வளோ கட் ஆஃப் வெளியிட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் 2023-24 எவ்வளோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருந்தாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ஆனது தான் நம்ம இப்போ பார்க்க வரோம். இந்த 2 இயர்ஸ்க்குமே வந்து 1 மந்த் டிஃபர் ஆகுது. அதாவது இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து 9/11/2022 வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டேட்டு வந்துட்டு 30/11/2022 சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 2024 வந்துட்டு இது ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியிட்டது வந்து 7/10/2023 வெளியிட்டிருக்காங்க. ஆனால் காலேஜ் ஜாயினிங் வந்து 27/10/2023. ஸோ இது வந்து 10வது மாதம் லாஸ்ட் எண்டுலேயே வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணி காலேஜ் ஜாயினிங் வந்து 10வது மாதம் லாஸ்ட்லேயே வந்து முடிஞ்சிடுது. ஆனால் வந்து 2022 எப்படி பண்ணியிருக்காங்கன்னா 11வது மாதம் தான் இது முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து 2022-23 இயரை பொறுத்த வரைக்கும் 1 மந்த் டிலே ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 1 மந்த்து பிஃபோராகவே முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இயர் வந்து இதே போல் வந்து பிஃபோராக முடியறதுக்கான சான்ஸுகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இப்போ வந்து அந்த லாஸ்ட் இயர் அதாவது 2022-23 கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் தான். இதில் வந்து கேட்டகரி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் வெயிட் லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்க்கான வெரிஃபிகேஷன் டேட்டு, கவுன்சிலிங், அலாட்மெண்ட் ஆர்டர் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க இல்லையா. இது எல்லாமே வந்து ஆன்லைன் மோடில் தான் வந்து நடக்கும். எதுவுமே வந்து மேனுவலாக நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து காலேஜில் ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணும்போது தான் நீங்கள் காலேஜுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 5 இயர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து அவங்க வந்து இப்போ காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வெளியிட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஆன்லைன் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், அலாட்மெண்ட் ஆர்டருமே உங்களுக்கு இந்த வெப்சைட்லேருந்து தான் வெளியிட்டிருந்தாங்க 5 இயர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ 3 இயர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இப்போ கட் ஆஃபை பார்க்கலாம். ஓசி கேட்டகரியில் பொறுத்த வரைக்கும் 84.90% வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்குது. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 79.40 கட் ஆஃப் வந்து இருக்குது.
பிசிஎம் முஸ்லீம் வந்து 79.03% கட் ஆஃப் இருக்குது. எம்பிசி டிஎன்சிக்கு வந்துட்டு 79.44 கட் ஆஃப் ஆனது எடுத்திருக்காங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 79.30 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. எஸ்சிஏவுக்கு வந்து 76.05 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 70.50% எடுத்திருக்காங்க. அதே போல் வெயிட் லிஸ்ட்டு சில பேர் கேட்டிருக்கீங்க, நான் வெயிட் லிஸ்ட்டில் வந்தாலும் எனக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் கட் ஆஃபில் கிடைக்குமானா, வெயிட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் கண்டிப்பாக வந்து சீட்டு கிடைக்கும். இப்போ வந்து 2023 பார்த்தோம்னா அதுக்கான கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் இது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், உங்களுக்கு தெரியும். இதுலேயே ஓசி கேட்டகரி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாத்துக்குமான கட் ஆஃப் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ இருந்தால் நான் வெயிட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 85 அபோவ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த இயர் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாகிறதுக்கும் சான்ஸுகள் அதிகமாக இருக்குது. இதே கட் ஆஃபாக வருமானா கண்டிப்பாக வராது. இந்த இயரை விட வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்போ வந்து அப்ளிகேஷன் டேட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்களோ அப்போ நான் கண்டிப்பாக வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா காலேஜில் சேரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கினீங்கன்னா பேசிக் கிளாஸை பற்றியும் இது மட்டும் இல்லாத நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கான நோட்ஸ் எல்லாமே வந்து இந்த சேனலில் வீடியோவாக மேக் பண்ணி போடப்படும். ஸோ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.